வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. உள்ளத்தின் உள்ளொளி ஏற்றி வைத்து உடல் உயிர் மனவளம் ஓங்க வைத்து வெள்ளத்து நீரிணை போல் வாழ்வின் கரையெல்லாம் போக்கி தெல்ல தெளிவாக்கிய குரு தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்களின் புகழ் ஓங்குக. வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு முறை ஞானம் தொலைக்காட்சி வாயிலாக ஞான களஞ்சியத்தில் உள்ள அருட்தந்தை தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்களின் கவிதைகளுக்கான விளக்க உரை, அதன் தொடர்ச்சியாக இன்று நாம் காண இருக்கிற அந்த கவிதையினை முதல் உங்களுக்கு படித்து காட்ட விரும்புகிறேன். பிற்பாடு அது குறித்த சிந்தனையும் விளக்கத்தையும் காண்போம். விதி வகுத்த வழியே என் வாழ்க்கை என்று வெகு நாட்களை கழித்தேன். அனுபோகத்தில் எதிலுமே திருப்தியின்றி இன்பம் துன்பம் எனும் சுழலால் எண்ணத்தின் வேகம் மீறி மதி உயர்ந்து மதி அறிந்தபோது அங்கே மதியாயும் விதியாயும் மாய்கை ஞானம் பதி பாசம் பசு என்பது அனைத்துமாகி பலதாயும் ஒன்றாயும் நானே நின்றேன் என்று ஒரு அற்புதமான ஒரு கவிதையை தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் தந்திருக்கிறார். அதாவது விதி வகுத்த வழியை தான் என் வாழ்க்கையா என்று படித்தவர்கள் முதல் பாமரர்கள் வரை எல்லோரும் ஒரு குழப்பத்திலே மயக்கத்திலே இருப்பதை நாம் காண முடியும். அப்படி அல்லாமல் படித்த அறிவோடு பட்டறிவையும் சேர்த்து பகுத்தறிந்தால் இந்த மயக்கத்திற்கான தெளிவு பிறக்கும் என்பதனாலே தான் தத்துவஞானி வேதாத்ரி மாமுனிகள் இந்த கவிதைக்கு மயக்கமும் தெளிவும் என்று பெயரிட்டிருக்கிறார். 1955 வருடம் இந்த கவிதையை இயற்றியிருக்கிறார். ஞான களஞ்சிய தொகுப்பிலே 1276வது பாடலாக இது இடம்பெற்றிருக்கிறது என்பது செய்தி. அதாவது பட்டறிவு நமக்கு பல பாடங்களை கற்றுத்தருகிறது. அப்போது ஒரு கட்டத்திலே எல்லாம் விதிப்படி நடக்கிறது, நம்மால் எதுவும் நடக்காது என்று விட்டுவிடுகிற நிலையினை எட்டி விடுகிறோம். ஆனால் கவியரசு கண்ணதாசன் ஒரு புத்தகத்திலே, வனவாசம் என்று நினைக்கிறேன், அந்த புத்தகத்தில் இப்படி சொல்லுவார், விதியை மதியால் வெல்ல முடியும், அவ்வாறு விதியை மதியால் வெல்வதே உன்னுடைய விதியாக இருக்குமானால் என்று சொல்லுவார். சற்று குழப்பம் தருவதாக தான் இருக்கும், ஆனால் அதில் ஒரு உண்மை இருக்கிறது. அதனை அருட்தந்தை தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் இங்கே அழகாக குறிப்பிடுகிறார். விதி என்று நீ பேசுவதும், மதி என்று பேசுவதும், பதி என்று பேசுவதும், பாசம் என்று பேசுவதும், பசு என்று பேசுவதும் எல்லாமும் ஒன்றுதான், அது நீயேதான் என்று அற்புதமான விளக்கத்தை இந்த பாடலில் தருகிறார். நான் கடவுள் என்று சொல்வோம் அல்லவா, அந்த கூற்று முற்றிலும் உண்மையானது. நான் கடவுள் என்பது சரிதான், ஆனால் நான் தான் கடவுள் என்று சில பேர் உங்களை ஏமாற்றினால் ஏமாந்து விடக்கூடாது. அதற்கு ஒரு மயக்கத்திலிருந்து உங்களுக்கு தெளிவு பெற வேண்டும் என்கிற அதன் அடிப்படையில் தான் இந்த கவிதை இயற்றப்பட்டிருக்கு. நாம் இந்த வரிகளை எல்லாம் காணும்போது அவர் தன்னையே முன்னிறுத்தி இந்த கவிதையை எழுதியிருக்கிறார் என்பது தெரிகிறது. ஏன்னா உங்களை குற்றம் சாட்டுவது, என்னை குற்றம் சாட்டுவது அவருடைய இயல்பு அல்ல. அவருடைய வாழ்க்கையை அவர் சொல்கிறார். விதி வகுத்த வாழ்க்கை, விதி வகுத்த வழியே தான் என் வாழ்க்கை என்று வெகு நாட்களை கழித்தேன். அப்படித்தான் இருந்து கொண்டிருந்தேன். அனுபவத்தில் எதிலுமே திருப்தி இல்லை. என்ஜாய் பண்ணுகிறோம், நிறைய செய்கிறோம், ஆனால் செய்கிறதிலே வெற்றி கூட பெறுகிறோம். ஆனால் வெற்றி பெற்றதன் மூலமாக நமக்கு மகிழ்ச்சியும் மனநிறைவும் ஏற்படுகிறதா என்றால் இல்லை. இன்பம் என்றும் துன்பம் என்றும் அது மாறி மாறி வாழ்விலே ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. நம்முடைய எண்ணத்தின் வேகத்தை மீறி அது நடந்து கொண்டே இருக்கிறது. அதனை கண்டு கொண்டேன். ஆனால் பிற்பாடு என்னுடைய மதியை உயர்த்தி என்னுடைய அறிவின் நிலையிலே நான் உயர்ந்து அந்த அறிவையே அறிந்த போது, அறிவை அறிந்த நிலைதான் ஞானம் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் அழகாக குறிப்பிடுவார்கள். அந்த வகையில் அறிவை அறிகிற வேலையை எப்படி செய்ய முடியும் என்றால் வேறு யாரும் உங்களுக்கு சொல்லித்தர முடியாது. நம்முடைய அறிவை, உங்களுடைய அறிவை கொண்டுதான் அந்த அறிவை அறிய வேண்டும். அவ்வாறு அருட்தந்தை அவர்கள் சொல்கிறார். மதி உயர்ந்த போது, அந்த மதி உயர்ந்து மதி அறிந்த போது அங்கே என்னவாயிற்றாம், அந்த மதியும் அதுவேதான், விதியும் அதுவேதான், அங்கே பதி என்று பேசப்படுகிற இறைநிலை என்பதும் அதுவேதான், பசு என்று அதன் மூலமாக பெறப்படுத்த உயிர்கள் அனைத்தும் அதுவேதான், அதன் மீது கொண்டு நாம் பற்றுதல் கொள்ளுகிறோமே அதுவும் அதேதான் என்பதை புரிந்து கொண்டு அதுவேதான் நானாகவும் இருக்கிறேன் என்று உணர்ந்த போது எனக்கு விதி மதி குறித்த
மயக்கம் முற்றிலும் அழிந்து ஒரு தெளிவு பெற்று விட்டேன். இனி நாம் விதியை மதியால் வெல்ல முடியுமா முடியாதா என்று தயங்க வேண்டாம். நாம் மதி கொண்டு சிறப்பான முறையிலே எதுவானாலும் எது விதிக்கப்பட்டிருந்தாலும் விதியாக நமக்கு விதிக்கப்பட்டிருந்தாலும் அதனை மதி கொண்டு தீர்க்கமாக பகுத்தறிந்து ஆராய்ந்து நம்முடைய நிலையிலிருந்து நாம் சற்று முன்னேற முடியும் என்பதுதான் இந்த பாடலின் விளக்கமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இங்கே கவிஞர் வேதாத்ரி அவர்களை ஒரு வரியிலே காண்கிறேன். பதி பாசம் பசு என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார் மாய்கை ஞானம் என்று சொல்கிறார். மாய்கை என்பது ஒரு புதிய சொல்லாடல். மாய்கை என்றால் மயக்கம். மயக்கம் தருவது ஞானம் பெறுவது எல்லாம் அது நமக்குள்ளவே இருக்கிறது என்பதனால தான் பலதாயும் ஒன்றாயும் நானே நின்றேன் என்று இந்த பாடலிலே மிக அற்புதமான விளக்கத்தினை தருகிறார் என்று சொல்லி மீண்டும் ஒரு ஞானக்களஞ்சிய பாடல் அதற்கான விளக்கத்தோடு உங்களை காண வருகிறேன். அதுவரை நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி.